டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் 99424411 and 99421166. நாங்க தமிழ்நாடு மாநில ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் ஆணையத்திலிருந்து வந்திருக்கோம். நான் அதனுடைய தலைவராக இருக்கிறேன். நான் முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி. இதன் துணைத் தலைவராக திரு இமயம் அவர்கள் இருக்கிறார்கள். அவர் ஒரு நல்ல எழுத்தாளர், சாகித்ய அகாடமியில் வாங்கினவர். அடுத்தது இன்னொரு 2 பேர் வழக்கறிஞர்கள். அவர்களும் ஆணையத்தில் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். இருவரும் வழக்கறிஞர்கள். நான் இங்கே இன்னைக்கு வந்ததுக்கு காரணம் என்னென்னா, இந்த வடக்காடு கிராமத்தில் ஒரு சாதிய மோதல், அதாவது பட்டியல் சமுதாயத்தினருக்கும் வேறு சில சமுதாயத்தினருக்கும் இடையில் அதில் சில வீடுகள் கொளுத்தப்பட்டதாகவும் பல வகையில் அடித்து காயப்பட்டு பிறகு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் நாங்கள் நேரடியாக அதை ஆய்வு செய்வதற்காக, கள ஆய்வு செய்வதற்காக வந்தோம். எங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பை மாவட்ட ஆட்சியரும் காவல்துறை கண்காணிப்பாளரும் இதர அதிகாரிகளும் வழங்கியிருக்கிறார்கள். அங்க போய் இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன அவங்க சொன்னாங்க? உங்களை இன்ஸ்பெக்ட் பண்ணதுல நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஜாதி மோதல் சம்பந்தமா மீடியால பார்த்துருக்கீங்க, சோசியல் மீடியால பார்த்துருக்கீங்க. உங்களுடைய அசஸ்மெண்ட் இது என்ன? எங்களுடைய அசஸ்மெண்ட் என்னன்னா, இந்த ஜாதியம் என்பது ஒரு மனநோய். ஆக இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைனா, 2 பேருமே அவங்க வீடுகள் எல்லாம் பார்க்கும்போது நடுத்தர நிலையில தான் இருக்காங்க. ஒருத்தவங்க முத்தரையர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், இன்னொருத்தவங்க ஆதிராவிட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். 2 பேர் வீடுகளும் நல்லதா இருக்கு. எல்லாமே ஓரளவுக்கு எஜுகேட்டட், ஓரளவுக்கு மீடியமா தான் இருக்காங்க. ஆனா அவங்களுக்குள்ள என்ன ஒரு நிலைமைன்னா, இவங்க ஒரு கோயில் கட்டியிருக்காங்க. யாரு? ஆதிராவிட சமுதாயம். அதுக்கு இவங்க தான் முழு உரிமைங்கிற மாதிரி அவங்க கேஸ் எல்லாம் போட்டு ஏதோ உத்தரவுலாம் வாங்கினதா சொல்றாங்க. அது மேல்முறையீடு என்னாச்சுன்னு தெரியல. அவங்க அதில் ஒரு பகுதி, அதில் அவங்க பிளே கிரவுண்டாக பயன்படுத்துகிறேங்கிறாங்க. 2மே புறம்போக்கு நிலம், அரசாங்கத்துக்கு சொந்தமானது. இதில் 2 பேருக்குமே உரிமை உள்ளது என்பது தான் எங்களுடைய கருத்து. ஏன்னா கோயில்னா அவங்க 2 பேருமே இந்துக்கள் தான். அப்போ இந்து கோயிலில் ஒரு இந்து இன்னொரு இந்து வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாத, பொதுவான கோயிலில் இருந்தால். அப்போ அது பெரும் மனப்பான்மை வேணும். ஒருவேளை இவங்களே கட்டியிருந்தா கூட நம்ம அதை சொல்லும் போது அவங்க என்ன பண்ணலாம், அவங்களும் வரட்டுமே, இதில் என்ன, நம்ம எல்லாம் அண்ணன் தம்பிகள் தானேங்கிற மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்ததுன்னா அந்த பிரச்சனை இல்லை. அது மாதிரி இந்த பிளே கிரவுண்டில் இவங்களுக்கும் விளையாட உரிமை இருக்கு. ஆக இதெல்லாம் அரசு அதிகாரிகள் தீர்த்து வைக்க முடியும். அப்போ அதில் உள்ள முக்கியமான நபர்கள் இருக்காங்கல்ல, அவங்களே இவங்க சொல்லலாம். இது ஒரு ஜனநாயக நாடு, இது அரசாங்கத்துக்கு சொந்தமான இடம். அதில் தனிப்பட்ட ஒரு ஜாதியினர் உரிமை கோர முடியாது. இன்னொன்று, இதனால உங்களுக்கு பல பிரச்சனைகள் வருது, பல பாதிப்புகள் வருது. இதில் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு காரை அடித்து நொறுக்கி கண்ணாடிலாம் தூளாக கிடக்கு, உள்ள ஒரு பெரிய கருங்கல் கிடக்கு, உள்ள அதை வச்சு அடிச்சிருக்காங்க. வீடெல்லாம் ஜன்னல்லாம் உடைச்சிருக்காங்க. ஒரு வீட்டை கொளுத்தி முழுசாக எரிஞ்சு போயிருக்கு. இன்னொருத்தர் ஏதோ கார் வாடகை கார் நடத்துகிறோம், அதை உடைச்சிட்டாங்க. பைக்கு ஒன்று அது மாதிரி காலி பண்ணிட்டாங்கிறாங்க. அது மாதிரி நிறைய சேதம் ஏற்படுத்திருக்காங்க. இங்கே நாங்கள் முன்னாடியே மருத்துவமனைக்கு போய் பார்த்தோம், அரசு மருத்துவமனையில். அங்கே பலர் உள்நோயெல்லாம் ஆண்களும் பெண்களும் இருக்காங்க. அந்த பெண்களை கூட தலையில் அடித்து அவங்க காயப்பட்டு இருக்காங்க. நல்ல வேளை கிரிவியஸ் ஹர்ட் இல்லை, கொடுங்காயம் இல்லை. ஆனால் கொடுங்காயம்ங்கிற நிலைமையில தான் அவங்க இருந்து மருத்துவ சிகிச்சை பெற்று வருகிறார்கள். ஆமாம், ரெக்கமெண்டேஷன் கொடுக்கணும்னா, முதல்ல இவங்களுக்கு ஒரு நிவாரணம் வழங்கும். நிவாரணம், ஒரு வீடு எரிஞ்சே போயிருக்கு முழுசா. அந்த வீடு இப்போ நம்ம மாவட்ட ஆட்சியரே சொன்னாங்க, கலைஞர் கனவு இல்ல வீடு திட்டத்தில் நான் வீடு உடனே கொடுத்துறேன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் வேறு சிலருக்கும் அது மாதிரி ஒரு பரிதாப நிலையில் தான் இருக்காங்க. அவங்களுக்கும் இந்த வீடு கொடுத்தா நல்லாயிருக்கும். 2வது, இந்த காரு மற்றதெல்லாம் சேதமாயிருக்கு, அதுக்கு இழப்பீடு கொடுக்கணும். இது தவிர முக்கியமாக பார்க்க வேண்டியது, அந்த 2 சமுதாயத்தினரையும் ஒரு சோஷியல் அண்டர்ஸ்டாண்டிங், சமூகத்து புரிதல். அதாவது இவர்களும் மனிதர்கள் தான், அவர்களும் மனிதர்கள் தான், இவங்கெல்லாம் தமிழர்னு சொல்லிக்கிறாங்க, தமிழர் என்ற ஒரு இனம் உண்டுங்கிறாங்க. இதனால செயல்பாட்டில் அப்படி இல்லை. இந்த உருவாக்கினாலே போதுமானது. இந்த தமிழர்களோட இந்தியருங்கிறது நல்லா இருக்கும். இப்போ இது நீங்க சொன்னது புதிய கருத்து. இதை நாங்க எஸ்பிகிட்ட தான் வைக்கிறோம், காவல் கண்காணிப்பாளருக்கு. ஏன்னா இதை நாங்க உள்ள போயிட்டு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த வாய்ப்பு இல்லை. ஆனா நீங்க சொல்றது இருக்கலாம். அப்ப உண்மையான குற்றவாளிகளை அவங்க கண்டுபிடிச்சு அவங்க மேல் நடவடிக்கை எடுக்கணும். வேங்க வயல் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மாவட்ட கண்காணிப்பாளர் கூட சொன்னாங்க, அந்த வேங்க வயல்ல பண்ணது ரொம்ப கேவலம். அது மட்டும் இல்லை, தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா பூராவும் வேங்க வயல்னு தெரியுதுன்னா இந்த ஒரு இழிநிலை தான் தெரியுது. இந்த மாதிரி எப்படி நடக்கலாம்? அதில் ஈடுபட்ட ஒருத்தர் காவல்துறை சேர்ந்த ஒரு காவலர்னு சொன்னாங்க. அவர் இப்போ சர்வீஸ் விட்டு அனுப்பிட்டாங்க. இருந்தாலும் எப்படி இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க? எப்படி ஒரு மனித பண்பே இல்லாமல் கேவலமாக இருக்குது. பலர் வீடுகளையே காலி பண்ணிட்டு போயிட்டாங்களாம்.
அங்கே பார்த்தா அங்கே நிறைய வீடுகள் கூட இல்லை, கொஞ்சம் வீடுகள் தான் இருக்குது. போகிறதே எல்லாம் வயல்வெளிகள், 2 கருவை காடுகள் தான் இருக்குது. அது உள்ளே வந்து இருக்குது பண்ணியிருக்காங்க. ஃபார்ச்சுனேட்லி ஒரு எம்பி வந்து அவருடைய ராஜ்யசபா எம்பி அவருடைய நிதியிலிருந்து அந்த புதுசாக ஒரு டேங்கை கட்டி கொடுத்துருக்காரு. அது பயன்பாட்டில் உள்ளது. அதுதான் மகிழ்ச்சி அளிக்கிறது. அவங்க தரப்பு வந்து சிபிசிஐடி விசாரணை சரியா போகலைன்ற மாதிரி தான் ஒரு ஆணையம் வந்து நம்ம வந்து விசாரிக்கும் போது அவங்க சொன்னாங்களா? கரெக்ட், சொல்லுங்க. நமக்கு ஆமாம், இந்த வந்து இதை நாங்கள் செய்தித்தாள்களோட போட்டோம். ஆனால் விசாரிக்கும் போது அந்த உண்மை நிலையில் சிபிசிஐடி எல்லாம் தேவையில்லை. நானே ஒரு நீதிமன்ற நீதிபதிங்கிற மாதிரி பல வழக்குகள் இது பண்ணிருக்கேன். எதுக்கு எடுத்தாலும் சிபிசிஐடிலாம் போக முடியாது. குறிப்பிட்ட வழக்குகளில் தான். எல்லா வழக்குலையும் போனால் எல்லாமே சிஐடி சிபிசிஐடி அப்படி சிபிஐ அப்படிலாம் போக முடியாது. இதில் என்னென்னா, இதில் வந்து இதை விசாரிக்கும் போது உண்மையான குற்றவாளிகள் மீது தான் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதுதான் சொல்கிறாங்க. அப்பெல்லாம் அவங்க கோர்ட்டில் தீர்மானிக்கட்டும், அதை நீதிமன்றம் தீர்மானிக்கட்டும். தமிழ்நாடு வந்து சமூக நீதி ஆமா, இன்னும் வந்து இது போன்ற இழிவான செயல்கள் நடந்துட்டு இருக்கு. ஆமா, தலித்து மீதான தாக்குதல்கள் அதிக அளவு நம்ம போயிட்டு இருக்கு. நாளை வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து என்ன ஆமா, இது ஒரு நல்ல கேள்வி. என்னன்னா, அதாவது நம்ம சமூக நீதியை பற்றி பேசிட்டு இருக்கோம், அது தவறில்லை, அது ஆரம்பப்படி. அதே மாதிரி அரசும் வந்து சமூக நீதி சமத்துவம் பற்றி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் முழுமை அடைகிறதுக்கு கொஞ்சம் நாளாகும். இப்போ ஆரம்ப நிலைங்கிறதுனால நம்முடைய முயற்சிகள் ஓரளவுக்கு தான். இப்போ சமீபத்தில் கூட நான் சொன்னேன், இதில் காலனிங்கிற ஒரு வார்த்தையை மாற்றவும் நாங்கள் வந்து ஒரு இது எங்கள் ஆணையத்திலிருந்து ஒரு இது அனுப்பினோம். சிஎம் அன்னைக்கு சட்டசபையிலே சொல்லியிருக்காங்க, இந்த காலனி என்பது கேவலமான வார்த்தையாகி போயிடுச்சு, இது ஒரு ஜாதி இழிவை கட்டுற மாதிரி இருக்குது, இதை யாரும் அரசாங்கத்தில் பயன்படுத்தக்கூடாதுன்னே போட்டிருக்காங்க. அதே மாதிரி வேற ஒரு இடத்துல அந்த மாதிரி தான் அது ஒரு இதை போட்டாங்க. அதை உடனே நாங்கள் சொன்ன உடனே அந்த அமைச்சரே போய் அதை திருச்சி அரிஜன காலனி, அதாவது என்னன்னா மல்ல சமுத்திரங்கிற ஊர்ல வந்து ஊராட்சி ஒன்றிய பள்ளி 2, ஒன்று கிழக்கு அதை போட்டாங்க, இன்னொன்று மேற்குங்கிறது போல அரிசன காலனின்னு போட்டிருக்காங்க. அது உடனே அது கிழக்குன்னு அது மேற்குன்னு போட வேண்டியதானே. இந்த ஒரு புரிதல் கூட அந்த அதிகாரிகளுக்கு இல்லை. நாங்கள் போட்ட உடனே அரசாங்கம் உடனே ஜியோ போட்டது. அதை அந்த கல்வி அமைச்சரே போய் திரு மகேஷ் பொய்யாமணி அவர்கள் அவரே ஒரு ஸ்டூல் மேலே ஏறி அந்த அரிசனங்கிற வார்த்தையை மையால் அடிக்கிறார். இது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தும்.